உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நான் படித்த கவிதைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான கவிதைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைக்கூ கவிதை அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் கவிதை படிப்பது என்பது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுல பத்தியா இருக்கக்கூடிய கவிதைகளை காட்டிலும் 2 வரி 4 வரியில நச்சுன்னு பொருள் சொல்லிட்டு இல்ல எதையாவது ஒன்றை நம்ம கிட்ட கடத்திட்டு போகக்கூடிய அந்த கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில ஹைக்கூ கவிதை எனக்கு ரொம்பவே பிரியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹைக்கூ கவிதையில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஹைக்கூ கவிதை அப்படின்னாலே முதல் 2 வரி அப்படிங்கிறது பொருள் தராது. 3வது வரியை படித்தோம் அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஈஸியா சொல்லிட்டு போற மாதிரி, இதுதான் அந்த 2 வரி சொல்ல வந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்குள்ள கடத்தக்கூடிய ஒரு சக்தியை படைத்ததுதான் அந்த ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். பரவலாக நான் அப்பப்ப இன்ஸ்டாகிராம்ல கவிதைகள் வாசிப்பதும் உண்டு. அப்படி வாசிக்கும் போது என்னுடைய கண்ணுல அகப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 8 கவிதைகள் கொண்ட ஒரு தொகுப்பை பாக்குறேன். அந்த 8 கவிதைகளுமே எனக்கு அப்படியே என்னடா ஒரு ஹைக்கூல எவ்வளவு பெரிய விஷயத்த சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு தோன்றுச்சு. என்ன அப்படின்றத உங்ககிட்ட நானும் கடத்த ஆசைப்படுறேன். நீங்க என்ன மாதிரியான ஹைக்கூ கவிதைகளை படிச்சிருக்கீங்க? அந்த ஹைக்கூ கவிதைகளை உங்களுக்கு என்ன கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கருத்து பட்டியல சொல்லுங்க. நானும் அத வாசிக்கிறேன். ஜாதி சண்டையில் சாகவே இல்லை ஜாதி. இத எழுதியவர் கவிஞர் எழுத்தாளர் புதுவை தமிழ் நெஞ்சன். 2003ஆம் ஆண்டுல பனி படர்ந்த சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வெளியாகுது. அந்த புத்தகத்துல இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. வாசி முடிச்ச உடனே ஜாதி சண்டை அப்படிங்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல 2 ஜாதிகளுக்கும் இடையே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி நடக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் வெட்டுறதும் சரி, குத்துறதும் சரி, அடிச்சுக்கிறதும் சரி, காயங்கள் ஏற்படுறதும் சரி நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு ஜாதியால ஒரு குழு இன்னொரு குழுவை தாக்குது, இல்லைன்னா இன்னொரு குழு அந்த குழுவை மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள். எதுக்காக அப்படின்னா ஜாதிக்காக, அந்த கௌரவத்திற்காக அடித்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றோம், என்னையா சண்டை நடக்குது, மாமன் மச்சன் தகராறா இல்ல குடி பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது, ஜாதி பிரச்சனை அப்படின்னு செய்தித்தாள்களையும் கண்கூடாக பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இருக்கும் போது நடப்பது என்னவோ ஜாதி சண்டை தான். ஆனா அந்த ஜாதி சண்டைன்ற பேருல யாரை காயப்படுத்திக்கிறாங்க? ஒருத்தரை வெட்டும் போதும் குத்தும் போதும் காயம் ஏற்படுத்தும் போதும் அது ஒரு மனிதனுக்கு தானே ஏற்படுது. அப்ப செத்து போறதும் மனிதன் தான். அப்ப அந்த இடத்துல ஜாதி சண்டை நிகழும் போது சாக வேண்டியது ஜாதி தானே. ஆனால் மாறாக மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அந்த கவிதையை படிக்கும் போது ஆஹா கரெக்ட் தானே, அப்ப ஜாதி சண்டைகள்ல செத்து போக வேண்டியது ஜாதி தான், மனிதர்கள் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கவிதை எவ்வளவு தூரம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத உணர முடியுது. நீங்களும் ஹைக்கூ கவிதைகளை நிறைய வாசிக்க உங்களை நீங்களே பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்க படித்த ஹைக்கூ கவிதைகளை மறக்காம கருத்துப்பட்டிகளை பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்து வரக்கூடிய காணொளியில இன்னும் என்ன மாதிரியான ஹைக்கூ கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, என்னை தாக்கியது, அதை நான் உங்ககிட்ட கடத்த போறேன். தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.